ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வத்த குழம்போட சுவையே அதில் ஆட் பண்ணுற மசாலாவில் தான் இருக்குது. நம்ம அந்த மசாலாவை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே குயிக்காக ரொம்பவே சுவையாக வத்த குழம்பு எப்படி வைக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது வத்த குழம்பு பொடி அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1½ டேபிள் ஸ்பூன் சீரகம், 1½ டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1½ டேபிள் ஸ்பூன் மிளகு, 1½ டேபிள் ஸ்பூன் மல்லி. ரொம்பவே டேஸ்டியான வத்த குழம்பு வேணும்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். இது தவிர வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 2 முழு பூண்டு, 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வைத்த புளி, சுண்டைக்காய் வத்தல். உங்களுக்கு விருப்பமான வத்தல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வத்த குழம்பு பொடி அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை, ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும். நீங்கள் எந்த குழம்பு பொடியை வறுத்து அரைச்சாலும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னா அது சரியாக வறுபடாமல் கருகுன மாதிரி ஆகிடும். ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மண் சட்டியில் தான் வத்த குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் வச்சா அதோட சுவையே தனி தான். இப்போது நல்லெண்ணெயை நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எவ்வளோ நீங்கள் பொறுமையாக வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் அந்த குழம்புக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட குழம்பு ரொம்பவே சுவையாக வரும். இதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கணும். மிளகாய்த்தூளோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸாக தான் ஆகும். ஸோ நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி விடாமல் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ண மிளகாய் தூளோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலை போட்டு பொறுமையாக வறுக்கணும். இது வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதுக்கப்புறமா குழம்புல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வத்தலில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலில் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குழம்புக்காக அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உருண்டையாக ஆகும். நீங்கள் அது ஆகாத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்க தான் டேஸ்ட் வரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.